எத்தனையோ பெண்கள் என்ன செய்யறாங்கண்டா, இரத்தம் வந்துட்டேன்னு சொன்னா அவங்க என்ன செய்யறாங்க, தொழுகையை விட்டுட்டாங்க. வளமைய வார நாட்கள்ல வந்துட்டேன்னு சொன்னா தொழுகையை விட்டுடுவாங்க. அதோட அவங்க ரத்தம் துண்டித்தாலும் முறை தொழ மாட்டான். அப்படியே என்ன செய்ய வெயிட் பண்ணிப்பாங்க. அந்த 5 நாள் 6 நாள் முடியும் வரையில. ஒவ்வொரு பெண்களும் என்ன செய்யணும், அவ கணக்கு எடுக்கணும். மாதவிடாயுடைய ரத்தம் எனக்கு எத்தனை மணித்தியாலும் ஒவ்வொரு நாளும் வருது. ஹைதுடைய மசாலா பத்தி கொஞ்சம் விளங்கப்படுத்தினேன். ஆக முக்கியமாக நாங்க சில பெண்கள் விளங்கி கொள்ள வேண்டியது, ஏன்னா நிறைய பெண்கள் என்ன செய்யறாங்க, இந்த விஷயத்துல தவறு விடுறாங்க, இந்த விடயத்துல தவறு விடுறாங்க. அதுல முதலாவது, ஒரு பெண்ணுக்கு வரக்கூடிய மாதவிடாயாக இருந்தா அந்த மாதவிடாய்க்குரிய ஆக குறைந்த காலம் என்ன, 24 மணித்தியாலம். ஒரு நாள் அது 24 மணித்தியாலம். 24 மணித்தியாலம் ஒரு பெண்ணுக்கு இரத்தம் அது தொடர்ச்சியாகவோ அல்லது விட்டு விட்டோ 24 மணித்தியாலம் அந்த பெண்ணுக்கு இரத்தம் தென்பட்டாதான் அது மாதவிடாய்க்குரிய இரத்தம். 24 மணித்தியாலத்துக்கு குறைவாக ஒரு பெண்ணுக்கு 20 மணித்தியாலம் அல்லது 15 மணித்தியாலம், 22 அல்லது 23 மணித்தியாலம் தான் அந்த பெண்ணுக்கு இரத்தம் வெளிப்பட்டேன்னா இந்த இரத்தம் என்ன அல்ல, மாதவிடாய்க்குரிய இரத்தம் அல்ல. ஏன்னா நாங்க சொன்ன மாதவிடாயுடைய இரத்தத்துக்குரிய ஆக குறைந்த அளவுன்னா 24 மணித்தியாலம் இருக்கும். அப்ப இந்த பெண்ணுக்கு வந்ததுன்னா 24 மணித்தியாலத்தை விட குறைவாக. அப்ப இந்த பெண்ணுக்கு வந்த இரத்தம் மாதவிடாய்க்குரிய இரத்தம் அல்ல. இதுக்கு சொல்லுவாங்க தமு ஃபசாது, கெட்ட ரத்தம்னு சொல்லி. அப்ப கெட்ட ரத்தம் ஏற்பட்டவங்க என்ன செய்வாங்க, பரதான குளிப்பு நிறைவேற்ற தேவையில்லை. அவங்க கழுகி கொண்டு, அது எதை போலன்னா சிறுநீரை போல, சிறுநீர் வெளிப்பட்ட என்ன செய்வோம், நாங்க கழுகி கொண்டு தொழுவோம், புது எடுத்துட்டு தொழுவோம். அதே போலவே என்ன செய்வா, கழுகி கொண்டு புது எடுத்து என்ன செய்வா, அவ தொழுது கொள்வா. குளிப்பது கடமை அல்ல. ஆனா ஒரு பெண்ணுக்கு வளமையில மாதவிடாய் வரக்கூடிய காலம், உதாரணத்துக்கு தெரியும், ஒரு பெண்ணுக்கு ஒவ்வொரு மாதமும் முதலாவது நாள் மாதவிடாய் ரத்தம் வரக்கூடிய வளமை கொண்ட பெண்ணாக இருந்தா, நல்ல விளங்கிக்கோங்க, ஒரு பெண்ணுக்கு மாதாந்தம் முதலாவது நாள், மாதத்துடைய முதலாவது நாள் என்ன செய்யும், இரத்தம் வெளிப்படுது, மாதவிடாய்க்கு இரத்தம் வெளிப்படக்கூடிய வளமை உள்ள பெண்ணாக இருந்தா அந்த இரத்தத்தை காண்பதன் மூலமாக என்ன செய்வா, இது மாதவிடாய்க்குரிய இரத்தமாக இருக்கலாம், இது மாதவிடாய்க்குரிய இரத்தமாக இருக்கலாம், மாதவிடாய்க்கு இரத்தம் என்று உறுதி கொள்ள இயலாது. ஏன்னா சொன்னோம், குறைந்தபட்சம் 24 மணித்தியாலம் வந்திருக்கணும், அப்பதான் மாதவிடாய். அப்ப 24 மணித்தியாலத்துக்கு குறைவாக இருக்கும் காலம் எல்லாம் அது மாதவிடாய் என்று உறுதி கொள்ள இயலாது. அப்ப அவ என்ன நினைப்பா, இது மாதவிடாய்க்குரிய இரத்தமாக இருக்கலாம், மாதவிடாய்க்குரிய இரத்தமாக இருக்கலாம் என்று எண்ணம் கொள்வோம். அப்ப அதனால மாதவிடாய் வரக்கூடிய அந்த வளமையில வரக்கூடிய அந்த காலத்தை தான் வந்திக்குது. அப்ப இரத்தத்தை காண்பதன் மூலமாக அது மாதவிடாய்க்கு இரத்தமாக இருக்கலாம் என்ற எண்ணம் நினைச்சு என்ன செய்வா, தொழுகிறது, அதே போல நோன்பு பிடிக்கிறது, இதெல்லாம் தவிர்த்து கொள்வோம். எதெல்லாம் மாதவிடாய் காலத்துல செய்வது ஹராமோ அதெல்லாம் என்ன செய்வோம், தவிர்த்து கொள்வோம். அந்த இரத்தத்தை காண்பதனால கணவனோட உடலுறவு கொள்ள இயலாது, அதை நோன்பு பிடிக்க இயலாது, குரானை தொட இயலாது, குரானை சுமக்க இயலாது, குரானை ஓத இயலாது, பள்ளிக்குள்ள தடிப்பட இயலாது, இப்படியான பின்னால படிப்போம் ஹராமான விஷயங்கள். அப்ப இரத்தத்தை காண்பதன் மூலமாகவே தவிர்த்து கொள்வோம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு பெண்ணுக்கு 4 மணித்தியாலம் முதல் நாள் 4 மணித்தியாலம் வந்துட்டு, இரத்தம் 4 மணித்தியாலம் தான் வந்துட்டு, 4 மணித்தியாலம் வந்த பின்னால் இரத்தம் துண்டிச்சிட்டு, இப்ப என்ன செய்வா, மறுவா ரத்தம் வர காட்டியும் அவ எதிர்பார்த்து கொண்டிருப்பாவா இல்ல, என்ன செய்வா, அவன் நினைப்பா வந்ததுன்னா மாதவிடாய் ரத்தம் இல்ல, ஏன்னா 4 மணித்தியாலத்துக்குள்ள நின்றுட்டு, ஏன்னா 24 மணித்தியாலம் வந்தா தானே மாதவிடாய் ரத்தம். அப்ப வந்தது 4 மணித்தியாலம், என்ன செய்வா, கழுகி கொண்டு தொழுகையில் ஈடுபடுவான். இப்ப 2வது நாள் உதாரணத்துக்கு 2வது நாள் மறுபடியும் என்ன செய்யுது, 4 மணித்தியாலம் இரத்தம் வந்தன்னு சொன்னா என்ன செய்வா, இரத்தம் 4 மணித்தியாலம் அந்த ஸ்டார்ட் ஆனதோட அப்ப நினைச்சு கொள்வா, அப்ப இவக்கு இது மாதவிடாய் இரத்தமாக இருக்கலாம், ஏன்னா வளமையில வார மாத அந்த நாட்கள்ல தான் வருது. இப்ப அது 4 மணித்தியாலம் வந்த பின்னால் என்ன செய்யுது, அதுவும் நிக்குது. அப்ப மொத்தமாக பெஸ்ட் நாள் வந்தது 4 மணித்தியாலம், 2வது நாள் வந்தது 4 மணித்தியாலம், முதல் 8 மணித்தியாலம். அப்ப 8 மணித்தியாலம் இரத்தம் வந்து இது மாதவிடாய்க்கு இரத்தம் அல்ல, நின்றுட்டு இப்ப என்ன செய்வா, திரும்ப கழுகி கொண்டு தொழுவா. உதாரணமாக ஒரு பெண்ணுக்கு இரவு நேரத்துல இரத்தம் வந்து நின்றுட்டு 4 மணித்தியாலம், சஹரு கெலும்புறா இரத்தம் வரல வேண்டாம், இப்ப வந்து இரத்தம் இல்ல வேணா 24 மணித்தியாலத்துக்கு குறைவாக 8 மணித்தியாலம் தான் வந்து உதாரணத்துக்கு ரெண்டாவது என்ன செய்யணும், கட்டாயமாக நோன்பு பிடிக்கணும். இரத்தம் வரலாம், வளமையில மாதாந்தம் இந்த நாள்ல இரத்தம் வார நாட்கள் தான் என்று சொல்லி இரத்தம் வந்துட்டு தானே 4 மணித்தியாலம் 8 மணித்தியாலம் என்று சொல்லி நோன்பு விடுறதா, விடலாது. அவ என்ன செய்யணும், அவ பரதான குளிக்க தேவையில்லை, என்ன வந்தது என்ன சிறுநீரை போன்ற ஒன்றுதான், சுத்தம் செஞ்சு தொழலாம், அவக்கு என்ன செய்யலாம், நோன்பு பிடிப்பா. அடுத்து என்ன செய்யற, மறுபடியும் அந்த 3வது நாளும் 4 மணித்தியாலம் என்ன செய்து வருது. அப்ப எத்தனை, 4 4 8 8 நாளும் 12. அப்ப 3வது நாள்
3வது நாளோட சேர்ந்து மொத்தமா 12 மணிக்கு தான் வந்துச்சு. மறுபடியும் மாதவிடாய் நின்றுட்டேன்னு சொன்னா இப்ப அவன் விளங்குவா. இப்பவும் வந்தது மாதவிடாய் இரத்தம் அல்ல, இரத்தம் துண்டிச்சுட்டு இப்ப என்ன செய்வா, திரும்ப குளிக்க தேவையில்ல, கழுவி கொண்டு தொழுவா. அப்ப இதுக்கு முன்னால தொழுந்தது எல்லாமே அது வெளிப்படையில தொழுகையாக இருந்தாலும் அது மார்க்க ரீதியாக தொழுகையாக ஆக மாட்டாது. எப்ப 24 மணித்தியாலம் விரத்தம் வந்துட்டு சொன்னா அதுக்கு ஒரு 4வது நாளும் 5வது நாளும் 6வது நாளும் அப்படியே என்ன செய்ய 4 மணித்தியாலம் வாரண்டா நான் மேல சொன்ன மாதிரி 24 மணித்தியாலம் வாரத்துக்கு முன்னால கொஞ்சம் 24 மணித்தியாலத்துக்கு குறைவாக வந்து நிற்கும் காலம் எல்லாம் அவ அது சிறுநீர் வெளிப்பட்டதை போன்ற கணித்து கொண்டு என்ன செய்வா, கழுவி கொண்டு தொழுகைகளை இவ்வாறு செஞ்சு கொள்வா. அந்த இரத்தம் வார பகுதி காலத்துல செய்யக்கூடா, தொழக்கூடாது. இரத்தம் வார அந்த நேரத்துல 4 மணிக்கு 24 வருதா இல்லையா, அந்த நேரத்துல தொலையலாது. அந்த நேரத்துல தோருடைய நேரம் இருந்தா தொழ மாட்டான், தொழ மாட்டான், தொலை விடுவா. என் ரத்தம் வந்து கொண்டிருக்கிற நேரம் மாதவிடாய் கூட ரத்தமாக இருக்கலாம் என்ற எண்ணமிக்கு துண்டித்துட்டு அடுத்த இரத்தம் வாரம் வரையில எத்தனை தொழுகைகள் இருக்கோ அந்த தொழுகையெல்லாம் தொலைத்தான் ஒண்ணு கழுவி கொண்டு. இப்ப நான் சொன்ன 6வது நாள் 4 மணித்தியாலம் வருது. மொத்தமாக முதல் நாள் இருந்து 6வது நாள் வரும் வரையில் அவர் கணக்கு எடுக்கிறா. ஒவ்வொரு நாள் 4 மணித்தியாலம் வந்து மொத்தமாக 24 மணித்தியாலம். 6வது நாள் 4 மணித்தியாலம் வாரதோட 24 மணித்தியாலம் அவருக்கு வந்துட்டு இப்ப அர்த்தம் என்ன, அவருக்கு வந்தது மாதவிடாய்க்குடைய ரத்தம் என்பது இப்பதான் அவ முடிவு செய்வா. ஏன்னா வந்தது குறைந்தது மாதவிடாய்க்குடைய 24 மணித்தியாலம் தான். மாதவிடாய்க்குடைய குறைந்த காலம், அந்த குறைந்த காலத்துக்குரிய இரத்தம் வந்துட்டு இப்ப என்ன செய்வா, இப்ப அது வந்து நின்றதோட குளிப்பா. மறுவா எதிர்பார்த்து கொண்டிருக்க மாட்டா, மறுவா வருமா வராதான்னு வந்து நின்றதோட என்ன செய்வா, 24 மணிக்கு வந்துட்டா இல்லையா, இப்ப என்ன செய்யணும், அவ அது நின்றதோட குளிச்சு கொள்வான். நின்றதோட என்ன செய்வா, குளிப்பா. மறுபடியும் என்ன செய்யுது, 6வது நாள் வந்து நின்றுட்டு மறுவா 7வது நாள் அல்லது 8வது நாள் மறுபடியும் ரத்தத்தை காண்றோம். அப்ப நாங்க சொன்னோம் மாதவிடாய் கூடிய கூடிய நாளத்துல 15 நாட்களுக்குள்ளால முதலாவது நாள் பெண்ணுக்கு மாதத்துடைய முதல் நாள் இரத்தம் வரக்கூடிய வளமை இருந்து இரத்தம் வந்துட்டா அது மாதத்துடைய 15வது நாள் பூர்த்தி ஆகிறதுக்கு உள்ளால என்ன செய்யலாம், அந்த பெண்ணுக்கு இரத்தம் வாரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்ப 24 மணித்தியால வந்த பின்னால இப்ப நாங்க சொன்ன 6வது நாள் 24 மணித்தியால வந்துட்டு 7வது நாள் இரத்தம் வரல, அவ 6வது நாள் குளிச்சுட்டு என்ன செய்யறா, தொழுறா, இபாதத் செய்யறா. 7வது நாள் வரல, வரும் 8வது நாள் என்ன செய்யுது, அவருக்கு இரத்தம் வந்துட்டு சொன்னா அது 1 மணித்தியாலமா இருந்தாலும் சரி அல்லது அரை மணித்தியாலமா இருந்தாலும் சரி இரத்தம் வந்திக்குது என்று சொன்னா இப்ப என்ன செய்வா, அது வந்து நிக்க மறுபடியும் குளிக்கணும். மறுபடியும் என்ன செய்யணும், குளிக்கணும் நீத்து வச்சு. ஏன்னா அவருக்கு முன்னால வந்த அந்த 24 மணித்தியாலத்தை முடிஞ்ச 24 மணித்தை வந்ததுனால ஹைதுடைய ரத்தம், அதுக்கு பின்னால 15 நாட்களுக்கு எப்பக்குள்ள மறுவ வரும் பொழுது அந்த ரத்தம் என்ன ஹைதுடைய ரத்தமாகத்தான் கணிக்கப்படும். ஏன்னா 15 நாட்களுக்குள்ளாத ரத்தம் ஹைதுடைய ரத்தம் வரலாம். 8வது நாள் குளிக்கிறா, மறுவா 10வது நாள் மறுபடியும் ரத்தம் வருது 15 நாளைக்குள்ள. இப்ப என்ன செய்வா, மறுபடி ரத்தம் 1 மணித்தியாலமோ அல்ல 2 மணித்தியாலம் எத்தனை மணித்தியாலம் வந்தாலும் சரி அதுக்கு பிறகும் அது ரத்தம் நின்றதோட என்ன செய்வாங்க, குளிப்பா. அப்ப அதுக்கு முன்னால செஞ்ச இபாதத் எல்லாம் என்ன செய்ய நிறைவேறாது. அதுக்கு முன்னால செஞ்ச இபாதத் எல்லாம் நிறைவேறாது. எங்களுக்கு தெரியும் தொழுகையாக இருந்தா தொழுகையை கதா செய்ய தேவையில்லை. மாதவிடாய் ஏற்பட்ட பெண்களுக்கு தொழுகையை கதா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா நோம்பாக இருந்தா நோம்பு என்ன செய்யணும், ரமதான் மாதம் முடிய அடுத்த ரமதானுக்கு முன்னால நோன்பை கதா செஞ்சு கொள்வோம். இந்த விஷயம், இந்த சட்டம் கட்டாயமாக பெண்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இவ்வளவு அல்ல, இன்னும் மாதவிடாயுடைய சட்டம் தொடர்பான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா குறைந்தபட்சம் இந்த விஷயத்துல நாங்க என்ன செய்யணும், பெண்கள் விளங்கிக் கொள்ளணும். எத்தனையோ பெண்கள் என்ன செய்யறாங்கண்டா, இரத்தம் வந்துட்டேன்னு சொன்னா அவங்க என்ன செய்யறாங்க, தொழுகையை விட்டுட்டாங்க. வளமைய வார நாட்கள்ல வந்துட்டேன்னு சொன்னா தொழுகையை விட்டுடுவாங்க. அதோட அவங்க ரத்தம் துண்டித்தாலும் முறை தொழ மாட்டான். அப்படியே என்ன செய்ய வெயிட் பண்ணிப்பாங்க அந்த 5 நாள் 6 நாள் முடியும் வரையில. சில நேரம் 24 மணித்தியாலம் என்ன செஞ்சுக்காது, அந்த பெண்ணுக்கு மாதவிடாய் வந்தில்லைன்னு சொன்னா அந்த நாட்கள்ல விடுபட்ட தொழுகையை கதா செய்ய தோணும். ஏன், ஏன்னா அவருக்கு 24 மணித்தியாலத்துக்கு குறைவாகத்தான் இரத்தம் வந்து துண்டிச்சுட்டு 15 நாளைக்குள்ள. அது 6 நாளோ 7 நாளோ 5 நாளோ வந்து நின்றுட்டு, ஆனா அவ கணக்கு வச்சு பார்க்கணும். அதாவது ஒவ்வொரு பெண்களும் என்ன செய்யணும், அவ கணக்கு எடுக்கணும். மாதவிடாயுடைய இரத்தம் எனக்கு எத்தனை மணித்தியாலம் ஒவ்வொரு நாளும் வருது அல்லது ஒவ்வொரு நேரமும் எந்தெந்த டைமுக்கு வந்து இருக்குது என்றதை அவ ஒரு கொப்பியம் எடுத்தோ என்ன செய்யோ கணக்கு வச்சு பார்த்து கொண்டே இருப்பான். இல்லைன்னு சொன்னா அவ எப்படி அறிஞ்சு கொள்ளும் 24 மணித்தியாலம் அவருக்கு மாதவிட வந்துச்சு, இரத்தம் வந்துச்சா இல்லையாண்டு. 24 மணித்து வந்தா அது மாதவிடாய். 24 மணித்தியாலத்துக்கு குறைவாக வந்தா அது மாதவிடாய் கூட இரத்தம் அல்ல.